பாருமா, நான் எவ்வளோ பேச்சு பார்த்துட்டேன். என்னால் முடியல. இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்கள் அம்மா செஞ்ச வேலையை நீ செஞ்சினா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீடை திருப்பி கொடுக்கணும். உனக்கு தெரியும்ல இந்த எஸ்டேட்டோட ரூல்ஸு. இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடு. அண்ணன் வீட்டுக்கு போக முடியாது. அப்பா அம்மா இல்லாத இந்த இடத்துல வேலை செய்வோம் எனக்கு பிடிக்கல. அக்கா கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கோலம்பூருக்கே போயிடணும்னு நினைக்கிறேன். யாரு அக்காவா? உங்கள் அம்மா அப்பா இறப்புக்கே வந்துட்டு என்னமோ 3ஆம் மனுஷன் வீட்டுக்கு வந்து போன மாதிரி 3 நாளில் கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள நம்பியா போகிற? கர்மதி கூட நம்ம தானே செஞ்சோம். என்னமோம்மா, யோசனை பண்ணி முடிவேடு. இதா லெட்ரு குடி, நான் வரேன். தெரியாத மாதிரியே பேசுறேக்கா. பிறந்ததுல இருந்து என்ன ஒரு விரோதி மாதிரி பார்க்கறாங்க. இப்படிக்கா ஒரு நம்பிக்கை இருக்க முடியும்? ஏய், கேல வந்து வேலை செய்யறதோட சும்மா இல்ல தெரியுமா? உனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்ல. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிட்டு நான் இங்க தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒன்னையும் சேர்த்து என்னால சுமக்க முடியாது. அம்மா இல்லாம நடு தெருவுல நிக்கிறேங்க. நீ இப்படி பேசினா எப்படிக்கா? வேற எப்படி பேசுறது? இங்க நிலவரம் சரியில்லை. ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அங்கேயே இரு. அதான் உனக்கு நல்லது. அம்மா ஒரு புக்ல எல்லா வீட்டு கணக்கும் கடன் பாக்கியும் எழுதி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தப்ப அதுல வட்டி கட்டின சூறா, பாசக்கடை சூறா எல்லாம் இருந்துச்சு. அதில் தான் நான் மேடமோட நேம் கார்டை பார்த்தேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேம் கார்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் இருக்கிற அந்த அமைப்பில் யாரோ பேசினாங்க. மேடம் வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. நான் மேடம் கிட்ட போய் சேர்ந்துடலான்னு நினச்சி பேக் எடுத்துகிட்டு எஸ்டேட்டை விட்டு கிளம்புனேன். கேரள மேடமோட ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. மேடம் வெளியூர் போயிருக்கிறதா 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. நான் இடிஞ்சு போயிட்டேன். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் பஸ் தூக்கி வந்து சேர்ந்தேன். அங்க சில காலி பசங்க என் தொந்தரவு பண்ணாங்க. நான் பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு டாக்ஸி ஏறி என் அக்கா வீட்டுக்கே போயிட்டேன். வரலக்கா, இங்க ஒரு இடத்துல தங்கி வேலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்தேன். அது ஒரு சின்ன குழப்பத்துல 3 மாசம் தள்ளி போச்சு. அதான் யாரு கூட சரசு நீ பேசிட்டு இருக்க? யாரு? ஆனந்தியா? அடேங்கப்பா, உன்னை பார்த்து ஒரு 10-12 வருஷம் இருக்குமா? உங்க அப்பா அம்மா சாவு கூட மாமானால வர முடியல. மாமாக்கு வெளியூர்ல வேலை, ஒரே பிஸி. இது நான் அதனாலதான் மாமா அக்காவையும் கஸ்தூரியும் அனுப்பி வச்சேன். நீ சாப்பிட்டியா? சரி, நீ அக்கா கூட பேசிக்கிட்டு இரு, மாமா அப்புறம் பேசுறேன். சரி, வரேன். சித்தி சித்தின்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப முக்கியம். இங்க எங்க நீ வேலைக்கு வந்த? அக்கா, அது ஒரு பெண்கள் பாதுகாப்பு இயக்கம். சரி, இப்போ என்ன ஆச்சு? அங்க ஒரு மேடம் இருக்காங்க.
ஆனால் அவங்க வெளியூர் போயிருக்காங்களாம். வர 3 மாதம் ஆகும்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. 3 மாசமா? அது வரைக்கும் அக்கா கொஞ்சம் உதவி பண்ணுக்கா. இங்க பாரு, நீங்க இருக்க கூடாது. அது சரிப்பட்டு வராது. ஒழுங்கா நாளைக்கு எஸ்டேட் கிளம்பு. எஸ்டேட்க்கு போக முடியாதுக்கா. போக முடியாதா? ஏன்? வீட்டை திருப்பி எஸ்டேட்ல கொடுத்துட்டு தான் வந்தேன். ஐயோ, ஏன் இப்படி தாலியா இருக்கிறீங்க? இங்க நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியாது. அக்கா ஒரு 2 நாள் மட்டும்க்கா. அதுக்கப்புறம் எப்படியாவது மேடம் இருக்கிற இடத்துல கிஞ்சி கூத்தாடி போய் சேர்ந்துடுறேன். மா 2 நாளைக்கு தானம்மா, ஏன் ரூம்ல படுத்துக்கலாமே. எதையாச்சும் பண்ணி தொலைங்க. இந்த பாரு, 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடு. அக்கா அம்மா கேட்குறாங்க, நீ வா. வா. சாப்பிட்டியா? தண்ணி எதுவும் கலக்கவா? வேற என்ன, அதே தேவை தானே. இப்போ கலக்கிடுவா. டேய், அது ஒழுங்கா கலக்கி கொடுக்கறதுனால தான் மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி, கோச்சிக்காத. டேய், உனக்கு கருப்பு கோப்பி கலக்குங்க, கேக் சாப்பிடுவோம். இருடி, அதுல எலி மருந்து போட்டு கொண்டாறேன் உனக்கு. இனி சுடா சாலா நீ. இல்ல ஆனந்தி, நான் வேணா ஒரு சின்ன ஐடியா சொல்லவா? என்னது? இல்லை, எப்படி பார்த்தாலும் மேடம் வரதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகுன்ற. அது வரைக்கும் ஏன் நீ ஒரு வேலை செய்யக்கூடாது? என்ன வேலை செய்யறது? நாங்கள் செய்கிற கொரியர் சர்வீஸ். அப்படின்னா போஸ்ட்மேன் மாதிரி தான். ஆனா லெட்டர் அனுப்புறது இல்ல, பார்சல் அனுப்புறது. ஆனா எனக்கு அனுபவம் இல்லையே. கொலம்பூர்ல எனக்கு எதுவுமே பழக்கம் இல்லை. இது ஒரு பிரச்சனையா? உனக்கு ஒரு ஹெட்ஃபோனை நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். அதில் இந்த டேட்டா அது இதுன்னு நாங்களே செட் பண்ணி கொடுத்துட்றோம். என்ன ஒன்று, அதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். லைக் இந்த கிராப், டாக்ஸி, ஈவன் பஸ்ஸில் கூட நீ ட்ராவல் பண்ணி இதை டெலிவரி பண்ணலாம். இது ஒரு ஸ்பெஷலான டெலிவரி, 1-to-1 சர்வீஸ். அதனால் பொருளை ரொம்ப கவனமாக டைமிங்கோட போய் சேர்க்கணும். அப்படி என்ன ஜாமான் அனுப்பணும்? சம்திங் லைக் காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் செட்ஸ், செவினியர்ஸ், வாட்சஸ் அண்ட் சம்டைம்ஸ் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கூட இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் பண்ணுற ஒவ்வொரு டெலிவரிக்கும் தனித்தனி பேமெண்ட். சரி, சொல்லி கொடுத்தா செய்கிறேன். ஓகே, குட். எதுக்கு இருக்காரு மிஸ்டர் லவ் பாய்? மணி கூட 2 நாள் சுற்று, அவனே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவான். டேய் வெள்ள காலம் வெளுத்து வாங்குற மச்சான். ஆர் யூ ஓகே பேபி? பாரு, என்னாச்சு? ஓகே 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 ஓகேமா. மெதுவா தேங்க் உட்காரு. என்ன தின்னு தொலைச்ச? என்னதான் என்ன தின்னு தொலைச்ச? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சாவது தண்ணி தான் குடித்தேன். ஏன் லோட் பண்ண முடியல? ஏன் லோட் பண்ண முடியலன்னு கேட்டேன். தெரியல. உடம்பு எதுவும் சரியா?
ஏதாவது அலர்ஜி இருக்கா? போ போ, 2 ஹவர் தூக்கிட்டு போ, கூட்டு போக. நீ வாமா. பாலா, என்ன ஆச்சு? யார் அந்த பொண்ணு? நல்லா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்லை, நீங்க சொல்றதுல ஏதோ மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம பண்ணுற டெலிவரியிலேயே இது ஒரு ஸ்பெஷலான டெலிவரி. இந்த ட்ரக் அடிக்லாம் இருக்காங்களா, ட்ரக் அடிக்ட், அவங்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற மருந்தை தான் நம்ம கொண்டு வரப்போம். இதுக்கு கவர்மெண்ட் அனுமதி இல்லை, அதுக்கு ஒன்றும் அப்ரூவலும் கிடைக்கல. அதனால் அது திருட்டுத்தனமாக தான் கொண்டு வரப்போம். பட் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த மருந்து ஒரு டியூப் ஃபார்மில் செஞ்சு அதை கொண்டு வர போகிறவங்க அதை முழுங்கி வயிற்றில் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். ஓ, அதனால தான் நீங்கள் அப்பப்போ வெளியூர்னு போயிடுறீங்களா? ஆனால் இது தப்பு இல்லை. சட்டப்படி பார்த்தா தப்பு, நியாயப்படி பார்த்தா தப்பு இல்லையா? எவ்வளோ பேர் இந்த போதையிலேருந்து விடுபடணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு சின்ன உதவியாக இருக்குமே. அப்புறம் ஏன் இதை தடை பண்ணுறாங்க? அதை லீகலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கல. ஆனால் ஒன்று, இப்போ அந்த மருந்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ அதை நம்ம கொண்டு வந்தோம்னா நிறைய காசு பார்க்கலாம். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு வந்துச்சு. இப்போ என்னோட உடம்பு உள்ள வந்து போனது. நான் வேறு அவங்கள்ட்ட டிபாசிட் வாங்கிட்டேன். இன்னும் 2 நாளில் பொருளை வேறு அனுப்பணும். அந்த டென்ஷனில் தான் கிட்ட பேசல. சரி, கிட்டத்தட்ட எவ்வளோ காசு கிடைக்கும்? ஒரு டியூப்புக்கு 3000 வழி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சைஸில் இருக்கிறவங்க மினிமம் 8 to 10 டியூப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். 30,000 வெளிக்கிட்டயா? நான் வேணா எடுத்துட்டு வரட்டா? சும்மா இரு, நாட்டுக்கிட்டு வேற. இல்ல இல்ல, கடவுளா பார்த்து என் அக்காவோட கடனை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. இந்த தடவை நான் எடுத்துட்டு வரேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன் ஆனந்தி. பாத்தீங்களா, என் அக்காவுக்காக நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அதே என் அக்காவுக்காக நான் செய்யணும்னு நினைக்க மாட்டேனா? என்ன யோசிக்கிறீங்க? அதுக்கு நீ ரெடி ஆகணும் ஆனந்தி. என்ன செய்யணும்? எடுத்து போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால இப்போ லோட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.
உன் பாடி திருப்பி நார்மல் கண்டிஷனுக்கு வந்தால் தான் மறுபடியும் லோட் பண்ண முடியும். அதுக்கு ஒன்றும் இல்லைன்னா 2 நாள் ஆகும். கூட லேட்டாக இல்லை. வா கிளம்பிடலாம். இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? எனக்கு இந்த காசு வேணும். 1 நாள் 2 நாள் தானே, இருந்து எடுத்துட்டே போயிடலாம். முட்டாள் மாதிரி பேசாத. இன்னும் 2 நாள்ல நம்ம அவன் கடன் அடைக்கணும். இது இல்லாம போனாலும் நம்மளால காசு கொடுக்க முடியாது. பலா பலா, அவனை செய்யலாம். டிபாசிட் காசு உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. அந்த காசு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துங்க. 2 நாள் தானே, நான் பத்திரமா வந்துடுவேன். இல்ல பாலா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்துட்டு வரேன். ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, நீ முதல்ல வா. அக்கா டேய் வா. ஏண்டா? டேய், எனக்கு பேதி மாத்திரையும் கையோரையும் பத்தல வாங்கிட்டு வந்துடுறியா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. I don't have money man. காசு கொடுத்துட்டு போ. போய் வாங்கிட்டு வந்துடு. ஹெல்ப் பண்ணு. காடை கோழியை போட்டு காணாங்கோழி பிடிக்கலான்னு பார்த்தா சிட்டுக்குருவி கூட வலி இருக்காது போல இருக்க. ஆனந்தி, இந்த மருந்து சாப்பிட்டோன்னே 1/2 மணி நேரத்தில் எல்லாமே வெளியாயிரும். கையோரையை பச்சுக்க, டாய்லெட் போர்டில் வண்டி போயிடாது. உனக்காக இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இந்தா. வா. அஞ்சா 10 லோட் பண்ண தான் சொன்னாங்க. 5 தான் லோட் பண்ண முடிஞ்சது. இல்லை ஆனந்தி, 1 3000 வெள்ளி. 5 தான் எடுத்துட்டு வந்தேன். ஆட டைம் இல்லை, டெலிவர் பண்ணணும். சீக்கிரம். இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன்ல. கடுப்பேத்தாத. இன்னும் 5 எங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீங்க கோபப்பட்டு நான் பார்த்து இப்போ ரொமான்ஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை. கொண்டு வந்ததை சீக்கிரமா கொடு. என்னை மட்டும் தான் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னோட சித்தி 8 பேர் அனுப்பியிருக்கீங்கல்ல. டெலிவரி சர்வீஸ் நீங்க சொல்லி ஏமாத்தினதெல்லாம் இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு தானா? அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு.
இல்லை makes my work much easier. கொண்டு வந்ததை நீயே கொடுத்துருன்னு வச்சுக்கிய புழைச்சி போன விடுவேன் இல்லை இங்கேயே கிழிச்சு புதைச்சிருவேன். நீ பாலா கிட்ட கேட்டு பாரு. ஹாய்க்கா, குட் மார்னிங். ஹே, கண்ணீர் சொட்டு சொட்டா காதல் விஷங்களை சொட்ட, சொட்டு சொட்டா காதல் விஷங்களை சொட்ட, மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்கா தருவேன் உசுரையும் தான். சிறுப்பு பிஞ்சு. ஓ, எஸ்டேட்டுங்கறத காட்டுறாக்கா, பாத்தீங்களா? டேய், அவளாவது செருப்பு பிஞ்சிரும் தான் சொன்னா. நானா இருந்தா செஞ்சிருப்பேன். ஏக்கா இங்க பாருங்க, ஆம்பளைய செருப்பால அடிக்கணும்னு நினைக்கிற எந்த பொம்பளைகளும் நல்லா நடந்ததா சரித்திரம் கிடையாது. ஏன்டா உன் வாய் இழுத்துட்டு போகுது இப்படி? சரி, நீ காரை இல்லாம வர மாட்டியே, இப்ப எதுக்கு வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாலா கூட்டு வர சொன்னா அதான் வந்தேன். உங்களே இல்ல ஆனந்திய. எதுக்குடா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீ போய் டக்குன்னு கிளம்பிட்டு வா. எங்க? அது நான் சொல்லவே முடியாது. போ, உள்ளே போ. ஆனந்தி, இதுதான் நல்ல சமயம். உன் மனசுல உள்ள விஷயத்தை அவன்கிட்ட பேசிட்டு வந்துரு. போ போ. அக்கா, இந்த ஓ மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் நீங்களே. அது என்ன விஷயம்? டேய், அவன் மனசுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை பேசிட்டு வான்னு சொன்னேன். பொன்னாலே பைத்தியந்தான் ஆனவன் உண்டு, இங்கே ஆண்களாலே பைத்தியந்தான் ஆனவள் உண்டா? மூடிக்கிட்டு வா. துஜா எஸ்டேட் நீ வேணும்டி உனக்கு? வேணும். ஆமாக்கா, எனக்கு ஒரு கிளாஸ் தேவை வேணும். டேய், பூச்சி மருந்து வச்சிருக்கேன்டா. வேணாக்கா, அதை நீங்களே குடிங்க. நான் வேற ஒன்று குடிச்சுக்கிறேன் கடையில். இல்லடா, உனக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன். வேணாம் வேணாம் வேணாம், கொஞ்சம் குடிச்சிட்டு போ. கலக்கிற தேவை பூச்சி மருந்து மாதிரி தான் இருக்கும். ஐயோ, இவனோட பெரிய தொல்லையா இருக்கே. ஏன் இங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 8வது மாடி 8D. கிளம்பு. 8வது மாடியா? ஆமா, இறங்கி போ. பிடிச்சிருக்கா? பாலாவா? இல்லை, வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன ஏன் கேக்குறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்னா இந்த வீடு வாங்கிக்கலான்னு நினச்சேன். அதான் கேட்டேன். அழுவுறன்னு கேட்டேன். என் வீடு பிடிக்கலையா? இல்லை, என்ன பிடிக்கலையா? கடைசியா இருந்தது அந்த தாலி மட்டும்தான். இத கூட அந்த கடங்காரன் கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் 6 நாள் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் 6 நாள் இருக்கு.
நீங்க என்ன பண்ற? நான் இப்போ கோலம்பூர்ல வேலை செய்கிறேன். அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சரி விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். ஜேர்னலிஸ்டா இருக்கேன். பத்திரிகை நிருபர் மக்கள் ஒசையில. அப்பா என் கூட தான் இருக்காரு. எஸ்டேட்க்கு அடிக்கடி வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. எஸ்டேட்ல என்னக்கா இருக்கு? எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே இன்னும் மாறவே இல்லை. நீங்க அங்கிருந்து வந்து ஒரு 5 வருஷம் ஆயிருக்குமா? இல்ல 4 வருஷம். சரிக்கா, நான் அவசரமா ஒரு டெலிவரிக்கு போயிட்டு இருக்கேன். நான் போறேன். நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க. நீ என்ன வேலை செய்யற? கொரியர் செய்கிறேன். ஆம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? சரியா படிக்கல. வேற என்ன வேலை கிடைக்கும்? சரி, என் நம்பர் எடுத்துக்கோ. கொசொன்னு 2287729. இதுவா? சரிக்கா, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்றேன். உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் வரட்டுமா? சரி. டேக் கேர். ஓகே அக்கா. எது ஒண்ணா கால் பண்ணு. சரிக்கா.